குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணியோ இல்ல விஸ்வநாத்தோ எந்த தப்புமே பண்ணல. சூழ்நிலை சரியில்லைங்கிறதுனாலதான் அவங்க அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க குற்றவாளிங்க கிடையாது, உங்க தண்டனைக்கு உரியவங்களும் கிடையாது. மகாராணி விஸ்வநாத் பேரை சபையில சொல்லாததுக்கு காரணம் இருக்கு. நல்ல மனசு இருக்கிற ஒருத்தனை காட்டி கொடுக்க அவங்க விரும்பல. நல்ல காரியம் தானே செஞ்சிருக்காரு. ஒருத்தர் மேல நாம குற்றம் சுமத்துறதுக்கு முன்னாடி அவர் குற்றம் செஞ்சதுக்கான காரணம், அதோடைய பின்னணி என்ன, இது எல்லாத்தையும் நாம யோசிக்க வேண்டியது அவசியம். அதுதான் சரியான முறையும் கூட. நீங்க இந்த பிரச்சனையை திசை திருப்புறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனையை திசை திருப்புறானா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். கல்லூரி தினகர் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முதல் பிரச்சனையில நீங்க சின்ன சுவாமி மற்றும் அவருடைய மனைவிய பிரிச்சு வைக்கணும்னு ஆலோசனை கொடுத்தீங்க. ஏன்னா சின்ன சுவாமி அவர் மனைவி கிட்ட இருந்து அவருக்கு வழுக்கங்கிற உண்மையை மறைச்சிட்டாரு. அது ஞாபகம் இருக்குல்ல? அந்த தம்பதியர் அவங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு பாத்துருவோம். மந்திரியாரே. மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என் கணவரோட வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உங்களுடைய ஆலோசனைப்படி நான் இவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் மகாராஜா. உண்மையை சொல்ல போனா இவரு ரொம்ப நல்லவர் மகாராஜா. இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மகாராஜா, என் மகன் புஜ்ஜிய வளர்ப்பு தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகன் காய்ச்சலால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான், சரியா தூங்குறதும் இல்ல. யார இவன் தாய் தந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ தினமும் அவங்க பேரையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான். அதனால என் மகன் புஜ்ஜிய மறுபடியும் இவன் வளர்ப்பு தாயான பார்கவி தேவிக்கும் தந்தை சசிகாந்துக்கும் ஒப்படைக்க நினைக்கிறேன். பண்டிதனை ராமகிருஷ்ணா. மகாராஜா, எது சரி எது தப்புங்கிறது ஒருத்தங்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை குருதேவர் துரோணாச்சாரியர் மேலையும் பிதாமகர் பீஷ்மர் மேலையும் அம்பு மடைய பொழிய சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. ஏன்னா அந்த குருக்ஷேத்திரம் ஒரு தர்ம யுத்தமா இருந்தது. சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தந்தையையும் குருநாதரையும் கொல்றதுங்கிறது மகா பாவம். ஆனா குரு துரோணாச்சாரியரும் பிதாமகர் பீஷ்மரும் அநியாயம் செஞ்சவங்களுக்கும் துரோகம் பண்ணவங்களுக்கும் சார்பா நின்னு போரிட்டாங்க. சாஸ்திரத்துல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கும் போது அப்ப பாவமா கருதப்படக்கூடிய ஒரு விஷயமும் புனிதமா மாறிடும். மனசுல நல்ல எண்ணத்தோட திருடினா அது திருட்டு ஆகாத அரசே. இந்த விஷயத்துல நிறைய பசங்க பட்டினியோட கிடந்தாங்க. அதனால விஸ்வநாத் செஞ்சது நியாயமான விஷயம்தான். மகாராணியும் விஸ்வநாத்தை பாதுகாத்து நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால தண்டிக்கிறதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்கு பரிசளிக்கணும் மகாராஜா. அப்புறம் அன்னைக்கு கூட ஒரு நாள் விஸ்வநாத்துடைய மனைவி பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிரசாத் அவருடைய குதிரை வண்டியை நிறுத்தி நிச்சயமா உதவி செஞ்சிருக்கணும். உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா கல்லூரி அவர்களே? விதிமுறைகளை கொஞ்சம் அதிகமாவே கடைபிடிக்கிறீங்க. ஏன்னா விதிமுறையை கடைபிடிக்கிறத விட நாம எப்பவும் நியாயத்தை கடைபிடிக்கணும். நியாயத்தோட பார்த்து கொஞ்சம் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கணும். ஒரு விஷயத்துல நம்ம அறிவோட முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க கத்துக்கணும். அப்பதான் அது நியாயமா இருக்கும், நியாயமான முடிவாவும் இருக்கும். மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு ஆலோசகரா இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான குணங்கள் நிச்சயம் இருக்கணும். உத்தரவு கொடுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா.
நீ இங்க இருந்து போக ஆசைப்படுறியா ராமகிருஷ்ணா? சரி போ, உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நீ என்னையோ இல்ல இந்த அரசபையை மட்டுமே விட்டுட்டு போகல. அதுக்கு மாறா விஜயநகர ராஜ்யத்து மேல உனக்கு இருக்கிற கடமைகளை விட்டுட்டு போற. உன்கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கும்னு நம்புற. விஜயநகரத்தை சேர்ந்த ஒவ்வொரு பிரஜையையும் நீ இப்போ இங்க இருந்து கைவிட்டுட்டு போயிட்டு இருக்க. அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போற. நம்ம நாட்டு மக்கள் உன் மேல மரியாதை வச்சிருக்காங்க. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அவங்க எல்லாரும் மதிக்கிறாங்க. நானும் மதிக்கிறேன். உன்னுடைய முடிவுகளை நான் மதிக்கிறேன். அதனால இன்னைக்கு இங்க இருந்து போகணும்னு நீ முடிவெடுத்துட்டீன்னா அந்த முடிவையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா யாரத்தை பத்தி என்ன சொல்றீங்க? அதோட கதை அவ்வளவுதானா? அது சாரதா தேவி, இது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான கேள்விதான். சித்தம் ஷெட்டி அவர்களே, சொல்லுங்க மகாராஜா. அந்த ஹாரம் எங்க, யாருக்கு வித்தீங்க சொல்லுங்க. மகாராஜா, நான் அந்த ஆரத்தை வித்தது நம்ம ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் கிட்டதான். குருதேவா, அது மகாராஜா, அது திருட்டு போன நகைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் நிரபராதி மகாராஜா. அது என்னன்னா மகாராஜா, இன்னைக்கு வரைக்கும் நான் அவளுக்கு மகாராஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க குருமாதாவுக்கு நான் இது வரைக்கும் எந்த பரிசும் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் இந்த தடவை நான் அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு யோசிச்சு முடிவெடுத்தேன். அவ சந்தோஷப்படுவா இல்லையா? அற்புதம் குருதேவா, ரொம்ப உயர்ந்த எண்ணம். சரி, இப்போ அந்த ஆரம் எங்க இருக்கு? குருதேவா, இந்த ஆரம் தான், இதுதான் என்னோட ஆரம் மகாராஜா. குருதேவா, இந்த ஆரம் உங்க கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆரத்தை சாரதா தேவி கிட்ட கொடுக்கறது தான் நல்லது. கண்டிப்பா தந்துடுறேன். இந்த அம்மா சாரதா தேவி. நன்றி குருதேவா. சாரதா, நீ குருதேவாக்கு நன்றி சொல்லுமா. ரொம்ப நன்றி குருதேவா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நல்லது. நல்ல வாய்ப்பு, கிழமை திட்டலாவா? என்ன குறிச்சி, நீங்க போய் அந்த ஆரத்தை பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணா அதை வேணும்னே வாங்கிக்கிட்டாங்க. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா சின்ன வயசுல புத்திசாலியா இருந்தாரு. இப்ப கூட அரசவையில அவரோட அறிவு கூர்மைய எல்லாருமே பாராட்டுறாங்க. சாஸ்திரங்களை நாங்க 2 பேரும் ஒன்னாதான் கத்துக்கிட்டோம். ஆனா அதோட விவரங்களையும் அதை எப்படி நல்வழியில செயல்படுத்துறது அப்படிங்கறதையும் நீ நல்லா தெரிஞ்சிருக்கறாமோ. மக்களோட நன்மைக்காக
நீங்க எதை செய்யவும் துணியற. இத உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். அரசவையில சிறந்த ஆலோசகரா இருக்க தகுதி உடையவர் யாருன்னா அது நிச்சயமா நான் கிடையாது, நீ மட்டும்தான். நான் அந்த ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறேன், எதிர்காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் மகாராஜாவுக்கும் நான் உதவியா இருக்கணும். கல்லூரி, நம்ம பாலிய பருவத்திலையும் இல்ல இந்த பருவத்திலையும் சரி, நான் என்னை அறியாம உன் மனசை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா அதுக்கு நான் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, புத்திசாலித்தனத்திலையும் திறமையிலையும் உன்னை மிஞ்ச ஆளே இல்லைன்னு நீ மறுபடியும் நிரூபிச்சு காட்டிட்ட. கல்லூரி தின்கர் அவர்களே, இந்த தடவை நீங்க எடுத்திருக்கீங்க பாருங்க, இந்த முடிவை நானும் ஏத்துக்கிறேன். இந்த பதவிக்கு ஏத்தவன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். தங்கத்தை பித்தளை விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கோம், விலை மலிவா வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க, எல்லாமே குறைவான விலைதான், வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க, எல்லாத்தை விட விலை குறைவுதான். அங்க என்ன நடக்குது? வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமாமா வாங்க போலாம். அண்ணா, இந்த பொருட்களை குறைஞ்ச விலைக்கு எப்படி விக்கிறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த கடையை மூடிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் வாழ போறேன். குருஜி குருஜி அங்க பாருங்க, அங்க பாருங்க. குருஜி அங்க பாருங்க, அங்க மலிவான விலையில வித்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய மக்களும் வந்திருக்காங்க. அங்க மொத்தமா தீர்ந்து போறதுக்குள்ள நாமளும் போய் ஏதாவது வாங்கிக்கலாம். வாங்க குருஜி. வாங்க குருஜி வாங்க, நாமளும் போய் ஏதாவது வாங்கலாம். சரி போய் பார்க்கலாம். எல்லா பொருட்களும் விலை ரொம்ப மலிவுதான், வாங்க வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. மழைய விடுங்கடா. தள்ளுங்க தள்ளுங்க குருஜி வராங்க, தள்ளுங்க தள்ளி விடுங்க. வாங்க. வணக்கம் குருதேவா, வணக்கம், வணக்கம். என்ன வேணுமோ வாங்கிக்கங்க. அம்மா நீங்களா? எதை வாங்குறது ஒரே குழப்பமா இருக்கே. குருஜி நீங்க இத வாங்கிக்கிங்க குருஜி. இதுவா? எதுக்கு? ஆமா குருஜி வாங்குங்க. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்களா, நீங்க தூங்கும் போது உலகத்தையே மறந்து தூங்குற மாதிரி இருக்கும். இத மட்டும் நீங்க வாங்குனீங்க, இத வாசிச்சு உங்களை தூக்கத்துல இருந்து அருமையா நாங்க எழுப்பி விடுவோம். வாங்க குருஜி. நல்லது நல்லது, இது தேவைப்படுற பொருளா தான் தெரியுது. இத பார்ப்பா வியாபாரி, குருஜி இந்த பொருளை எடுத்து காட்டு. இதோ எடுக்கிறேன். இது என்ன விலை? இதோட விலை ஒரு பித்தளை நாணயம் தான். நாற்காலியா? அம்மா, நம்ம வீட்ல ஏகப்பட்ட நாற்காலிங்க இருக்கு, நம்ம இத வாங்கிக்கலாமா? தலகாணியும் நிறைய இருக்கா. ராமன் நாள் முழுக்க தூங்கிட்டே இருப்பான், அதனால முதல்ல நம்ம வீட்ல இருக்கிற எல்லா தலகாணியையும் தூக்கி வெளியே போட்டுடணுமா? அப்பதான் தலகாணியும் இருக்காது, தூக்கமும் வராதா? அம்மா புல்லாங்குழல், அம்மா அதை வாங்கிக்கலாமா? ஆனா அதை யாரு வாசிக்கிறதா? அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்கலாம். அண்ணா அந்த புல்லாங்குழல் எவ்வளவு? இந்த புல்லாங்குழல் ஒரு பித்தளை நாணயம் தான். சரி கொடுங்க. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அப்புறம் வேற ஏதாவது வாங்குறீங்களா? ஏன்பா வியாபாரி, நானும் தான் வாங்க வந்திருக்கேன், என்னையும் கொஞ்சம் கவனி. மன்னிக்கணும் குருதேவா, உங்களுக்கு என்ன வேணும்? அதை எடுத்து காட்டு. சீக்கிரம் போ. இந்தாங்க குருதேவா. டேய் கனிமணி, குருஜி நீங்க அடிக்கடி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பீங்களே தரையில படுக்க வேண்டியதா இருக்குன்னு, அதனால நான் இத உங்களுக்காக வாங்குறேன். குருஜி உங்களுக்கு உண்மையாவே பரந்த மனசு. நீங்க எங்க மேல ரொம்ப தான் அக்கறை காட்டுறீங்க குருஜிங்க. வாங்குங்க வாங்குங்க. வியாபாரி இங்க வா, இங்க வா. இந்த ஒரு பித்தளை நாணயம். ஆனா குருதேவா, இதோட விலை 5 வெள்ளி நாணயங்கள். என்னது 5 வெள்ளி நாணயங்களா? இத நீயே வச்சுக்க, எனக்கு தேவையில்லை. ஆனா குருதேவா, இதோட விலை 5 வெள்ளி நாணயங்கள் தான், ரொம்ப விலை உயர்ந்தது. அப்ப இது எனக்கு வேண்டவே வேண்டாம். நாணயத்தை திருப்பி கொடு.
எனக்கு வேணுமா? ம். அ- ஓ, தொட்டிலா? ஆனா அம்மா, அதை வச்சு நம்ம என்ன பண்றது? எதிர்காலத்துல பயன்படுமா? அம்மா! ஏன்பா வியாபாரி, எனக்கு இந்த தொட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வாங்கலான்னு இருக்கேன். டேய் மணி, இந்த வீணா போன கிழமை இதை எதுக்காக வாங்குறேன்னு போய் கேளுடா போட. குருஜி, தொட்டில எதுக்காக நீங்க வாங்குறீங்க? இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க குருஜி? சொல்லுங்க சொல்லுங்க குருஜி. அது என்னன்னா, என்னோட போர்வை இருக்கு இல்லையா, அது அடிக்கடி கட்டிலுக்கு கீழே விழுந்துருது. அதை எடுத்து கொடுக்க நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. நான் அதை எடுக்கணும்னா கொஞ்சம் குனிஞ்சாகணும். அப்படி குனிஞ்சா என் இடுப்பு ரொம்ப வலிக்கும். அதனால போர்வையை இதுல வச்சிருவேன். அப்புறம் நான் வீட்டுல இல்லாத சமயத்துல நீங்க எனக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ என்னோட போர்வையை இதுல வச்சு ஆட்டிக்கிட்டே இருங்க. வியாபாரி, இந்த தொட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை வாங்கிக்கிறேன். சரி குருதேவா. அந்த தொட்டில் எங்களுக்கு தான் வேணும். நான் தான் வாங்குவேன். இல்ல, நான் தான் வாங்குவேன். இத பாருங்க, முதல்ல இதை வாங்குறதுக்காக நான் தான் கேட்டேன். எனக்கு தான் கிடைச்சாகணும். நான் தான் வாங்குவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் வாங்குவேன். முடியாது. நான் தான் நான் தான் சொல்றேன்ல. நான் தான் வாங்குவேன். நீங்க சொல்றது சரிதான் குருதேவா. இருந்தாலும் நீ குறுக்க வராத. இது எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. தினமும் நடக்கிறது தான். நாங்க பாத்துக்கிறோம். நான் தான் வாங்குவேன். இல்ல, நான் தான் வாங்குவேன். அதெல்லாம் முடியாது. நான் தான் வாங்குவேன். இல்ல, நான் தான் வாங்குவேன். அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். இதுக்கு அதிக விலையை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கணும். சரியான போட்டி. நான் இதுக்கு 2 பித்தளை நாணயங்களை தரேன். நான் 3 தரேன். நான் 4 தருவேன். நான் 5 தரேன். நான் 6 தருவேன். நான் 7 தரேன். குருஜி குருஜி குருஜி, நீங்க விலையை ஏத்திக்கிட்டே போக, கீழே மட்டும் இறங்கவே இறங்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒட்டுமொத்த விஜயநகர மக்களும் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்க மான கப்பல் ஏறி பறந்துகிட்டு இருக்கு, புரியுதா? அதனால நீங்க விலை இறக்காதீங்க குருஜி, ஏத்திக்கிட்டே இருங்க. 10 பித்தளை நாணயங்களை தரேன். அப்படித்தான். நான் 15 தரேன். ஒரு தங்க நாணயத்தை தருவேன். நான் 2 தங்க நாணயத்தை தரேன். நான் சொல்லுங்க சொல்லுங்க. 10 தங்க நாணயங்கள் தருவேன். அவரே வாங்கிட்டாரு. அப்போ நாங்க ஏத்துங்க ஏத்துங்க, விலையை ஏத்துங்க. என்ன யோசிக்கிறீங்க? எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. எதை எடுக்கணும்? அந்த தொட்டில எடுத்து அவருக்கே கொடுத்துருங்க. நாங்க பின் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு அது வேண்டாம் இல்லையாமா? சரிங்க. கொடுங்க கொடுங்க வியாபாரி, கொடுங்க. இந்தாங்க குருதேவா. வாங்கிக்கங்கடா, பொறுமையா வாங்கிக்கங்க. வாங்குங்க. இத மட்டும் எங்களை வாங்க மெதுவா, பத்திரம். சொல்லுங்க மணி. பார்த்து பார்த்து ரொம்ப மெதுவா. பாரமா இருக்கு, பரவாயில்ல, பிடிச்சுக்க. இந்தப்பா. இதை வச்சு சந்தோஷமா இருங்க. எங்க குருஜி ஜெயிச்சிட்டாரு. குருஜி, குருஜி. இன்னும் நல்ல பலமா தட்டீங்க. எங்க குருஜி சாதனை பண்ணி இருக்காரு. எங்க குருஜி இந்த போட்டியில அண்ணா, இப்போ அந்த தொட்டில காட்டுங்க. அதோட விலை என்ன? அந்த தொட்டிலா? அதோட விலை ஒரு பித்தளை நாணயம்தான். அவ்வளவுதானா? சரி, நாங்க அதை வாங்கிக்கிறோம். பார்த்து எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்கம்மா, மெதுவா இறக்குங்க. நன்றிங்கம்மா. யோ வியாபாரி, என்ன அது? அத ஒரு பித்தளை நாணயத்துக்கே வித்துட்ட? குருதேவா, என்கிட்ட இன்னும் நிறைய தொட்டில்கள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். அப்ப என்கிட்ட 10 தங்க நாணயங்களை கொள்ளை அடிச்சிட்டியே. குருதேவா, நான் உங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க என்னடானா அதோட விலைய அதிகமா ஏத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தீங்க. ஒத்துட்டானே. அட சரதா, தொட்டிலா? என்ன விஷயம்? ஏதாவது சந்தோஷமான செய்தியா என்கிட்ட சொல்லு. நடனம் ஆட போறீங்களா? அம்மா, தெருவுல அப்படி ஆடக்கூடாது. இல்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்லையா. அது எப்படி இருக்கும்? ராமா நாள் முழுக்க அரசபையிலேயே இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு வந்து நல்ல மல்லாக்க படுத்து தூங்கிடுவான். ஆமாமா, மகாராஜா உங்க பையன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனாலதான் முக்கியமான காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நான் அம்மாவாவே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் பாட்டி ஆகிற வாய்ப்பே கிடைக்காது. அம்மா அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட இதுக்கான ஒரு யோசனை இருக்கு. கங்கு பாபா கிட்ட போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தவரு.
எனக்கும் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அவருக்கு நான் பப்பாளி பழம் கொண்டு போனேன். நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டா கூட நான் கூட்டிட்டு போய் அவரை தரிசனம் பண்ண வைக்கிறேன். சமையல் அலையில ஒரு திருட்டு போன சுத்திட்டு இருக்குன்னு நினைக்கல. என்னாச்சு? டே குண்டப்பா, நம்ம சாரதா லட்டு எங்க வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, ஆனா நீ எனக்கு ஒரு லட்டு கொடுத்தாதான் நான் உனக்கு சொல்லுவேன். சரி குடுக்கறேன்டா. சாப்பாட்டு ராமா, சீக்கிரம் சொல்லி தொலை. அங்க ஒரு முளை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடிதான் இழுக்கு. இதுக்கு பின்னாடியா? ஆ, ஆ, ஆ. போச்சு போச்சு. கையில மாட்டினா பிச்சு விடும். போடா இங்க. என்னது இது? சாப்பாட்டு ராமா. அடியே சாரதா. இந்த கங்கு பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவரு கொடுத்த வரை இது வரைக்கும் பலிக்காம போனதே இல்ல. ஆனா அந்த பாபா எங்கதான் இருக்காரு? தோ வந்துட்டோம். தோ அங்க இருக்காரு பாருங்க கங்கு பாபா. டம் டம் டும் டும் தோலா சக்கி காலா பக்கி. இவர தரிசனம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டாரு. ஆமா. டம் டம் டு. இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். நேத்து தானே ஒரு பப்பாளி பழத்தை கொடுத்தமிச்சேன். இப்ப மறுபடியும் வரா. இவ தனியா கூட வரல, கூட வேற யாரோ வராங்க. அதுல ஒரு அம்மா தடி எடுத்துக்கிட்டு வராங்க. நான் போலி பாபான்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா என்ன? அதனாலதான் தடி எடுத்துக்கிட்டு என்ன அடிக்க வராங்க. ஜெய் டம் 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 டும் 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 டும். அட, இந்த கங்கு பாபா எங்க போயிட்டாரு? அவர் ஒரு அதிசய பிறவின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. மாயமாயிட்டாரு பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிரார்த்தனை பண்ணா அவர் இங்க பிரத்யட்சமாயிடுவாரு. கங்கு பாபா போற்றி. கங்கு பாபா, நாங்க உங்களை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு காட்சி கொடுங்க. கங்கு பாபா, என்ன மன்னிச்சிடுங்க. பாபா, நீங்க எவ்வளவு அற்புதமானவரு, முற்றும் அறிந்தவரு. மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை கேட்கதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எங்களை மன்னிச்சிருங்க பாபா. ஆசீர்வாதம் மகளே. பாபா சக்தி வாய்ந்தவன் தான். மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்ப கூட நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அதை நீங்களே சொல்லுங்க. அப்பதான் உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். பாபா, நீங்க எனக்கு வரமா ஒரு பப்பாளி பழம் கொடுத்தீங்கல்ல, அதை என்னால ஆலமரத்துக்கடியில வைக்க முடியல. ஏன்னா நேத்து ராத்திரி என்னோட பிரபு தியானத்துல இருந்தாரு. அதனால வீட்டுக்கே வரல. டம் 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 டம். இன்னைக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றிடுமா, பூரண பலன் கிடைக்கும். கண்டிப்பா பாபா. பாபா, இவங்க தான் அம்மா. இது அவங்களோட மருமக சாரதா. பாபா, நீங்க இவங்க மேலயும் உங்களோட அருளை காட்டணும். இவங்களுக்கும் வரமா அந்த பப்பாளி பழத்தை கொடுக்கணும். அப்போதான் இவளும் தன் கணவர்கிட்ட சொல்லி அதை ஆலமரத்துக்கு அடியில வைக்க சொல்லுவா. புத்திர ரத்தனத்துக்கு பிராப்தம் அடைவா. இவங்களுக்கா? இவங்களுக்கு இல்ல, எனக்கு. இப்ப என் கைவசம் பப்பாளி பழம் இல்ல. இந்த அன்னாசி பழத்தை வாங்கிக்க. இந்த அன்னாசி பழத்தால என் மருமகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா? மருமகளுக்கா? ஆனா உன்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதே. இல்ல இல்ல, அப்படி நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. ஆனா நீங்க தானே சொல்றீங்க. அவங்க மௌனமா இருக்காங்களே. இவங்க மௌன விரதம் கடைப்பிடிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் தான் அர்த்தம் சொல்லுவேன். அம்மா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இந்த அன்னாசி பழத்தால எங்க வீட்ல குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேக்குமான்னு கேக்குறாங்க. டம் 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 டம். நம்புங்க, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்க, இத வாங்கிக்கங்க. வாழ்க வளர்க்க. நன்மை உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். புத்திர பாக்கியத்தை விரைவில் அடைவீங்க. ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள். அம்மா, நம்ம தொட்டில் வாங்கினது ரொம்ப நல்லதா போச்சு பாத்தீங்களா?
குருமாதா பிரபு. வணக்கம். நீங்க முக்காலும் உணர்ந்தவரு. என் மனசுல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களை நான் கணவரை அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சுவாமி. உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன்னு கொஞ்சம் சொல்றியா வர்ணமாலா? அதுதான் நானும் தொட்டில் வாங்கணும்னு நினைச்சேன்ல. ஆனா எனக்கு குழந்தைங்க வேண்டாம். என்ன? அதான் கனிமணி 2 பேருமே இருக்கமே குருமாதா. நாங்களும் உங்களுக்கு குழந்தைங்க மாதிரி தானே. அடே முட்டாளுங்களா, அவ மனுஷ குழந்தைங்கள பத்தி பேசுறாடா, கழுதைங்கள பத்தி இல்ல. குருமாதா இவர் அடிக்கிறாரு பாருங்க. ஆமா, எங்களை கழுதைங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தான். இருந்தாலும் எனக்கு நானே பெத்தெடுத்த ஒரு புத்திரன் வேணும். அப்படி சொல்லாதீங்க குருமாதா. குருஜி குழந்தையா? ஏற்கனவே இந்த பூமி அதிகமான பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கு குருமாதா. வாய் மூடுறா. 2 பேரும் வெளியே போங்க. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. போங்கடா போங்க. போங்கடாண்ணா. கையில கட்ட வச்சு ராத்திரி முழுக்க வெளியே உட்காந்து நட்சத்திரங்களை எண்ணுங்க. அப்புறம் எண்ணிக்கை தப்பா இருந்ததுன்னா அதுக்கு தண்டனையா பகல்ல நட்சத்திரங்களை எண்ண வச்சிருவேன். ஜாக்கிரதை. போங்கடா. இவ வேற. வரணுமாலா, என்னம்மா ஆச்சு? யோசிச்சு பாருங்க சுவாமி, நீங்க போனதுக்கு அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகும்னு. கடைசி வரைக்கும் எனக்கு யாரு துணையா இருப்பா? நீங்க போனதுக்கு அப்புறம் உங்க ஞாபகமா எனக்கு ஏதாவது வேணும்ல? நான் எங்க போக போறேன்? நீ இப்ப என்ன எங்க அனுப்பி வைக்க போற? சரி சரி, அழாத அழாத, அமைதியா இரு. இப்ப நான் சொல்றத கேளு. நான் ஒரு விரதம் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சுவாமி. இப்பதானே உனக்கு குழந்தை வேணும்னு சொன்னேன். குழந்தை வேணும் தான் நான் சொன்னேன் சுவாமி. ஆனா விரதம் எல்லாம் வேண்டாம். என்ன பண்ண போறா? நீங்க இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே வச்சுட்டு வந்துருங்க சுவாமி. அப்பதான் நமக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ கடவுளே, இதெல்லாம் மூட நம்பிக்கை வரணுமாலா? இதே மாதிரி நான் எத்தனை பேருக்கு பழத்தை கொடுத்து இல்ல அது நிறைய பேர் இப்படி பழத்தை வாங்கிக்கிட்டு முட்டாளானதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். இதெல்லாம் நீ நம்பாத. அப்படி எல்லாம் பேசாதீங்க சுவாமி. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னதான் பண்ண சொல்ற? நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யலனா நீங்க 1 மாசத்துக்கு பப்பாளி பழத்தை மட்டும் தான் சாப்பிடணும். சரி, நான் எடுத்துட்டு போறேன். இது ரொம்ப சின்ன வேலை தான். குடுமா, உன்னோட அந்த புனிதமான பப்பாளி பழத்தை என்கிட்ட கொடு. நான் உங்ககிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன் சுவாமி. நான் போய் உங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்றேன். போமா போ. அட கடவுளே, ஒருவேளை பழத்தை வைக்கிறதுனால குழந்தை பிறக்கும்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல இந்நேரம் நிறைய குழந்தைங்க உருவாயிருக்கணும். முட்டாள். நீ இங்கதான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என் கையில சிக்காமையா போக போற. அப்போ உன்னை சின்ன பின்னமாக்குறேன்னா இல்லையா பாரு. சாரதா, லட்டு எங்க? ஏய், நீங்க 2 பேரும் சாயங்காலம் ஆகிற வரைக்கும் அப்படி என்னத்தை வாங்க போயிருந்தீங்க? எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா? நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நாங்க இல்லாத நேரமா பார்த்து நீங்க லட்டு எல்லாம் திருடி சாப்பிட பாத்திருக்கீங்களா? சாரதா அவர்களே, சொந்த வீட்டுல யாரும் திருட மாட்டாங்கம்மா. ஆனா தெரியாம சாப்பிடுவாங்க. வந்துட்டான் பேச. ஆமா, இதெல்லாம் யார் அனுப்புனது? ஏய், நான் தான். என்னது? அதாவது அம்மா தான். நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. அதுக்காக நீ எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா கொடுக்கறது? உண்மையை சொல்லணும்னா நீங்க 3 பேருமே நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் ஒரு தப்பு பண்ணா, என்ன லட்டு சாப்பிட விடல. பண்ண தப்ப ஒத்துக்கிட்டா மட்டும்தான் செஞ்ச பாவம் எல்லாம் பறந்து போகும். சரி பரவாயில்ல, விடுங்க. நான் உங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டுடுறேன். சீக்கிரமா போய் சாப்பாடு எடுத்துவீங்க, எனக்கு பயங்கர பசி. எடுத்துக்கோங்க. நீ பரிமாறினாதானே நான் எடுத்து சாப்பிட முடியும். அம்மா, நீங்க தான் தடி எடுங்க. என்னதே? இது என்னது? புஷ்பக விமானம் இங்க இருந்து ஆகாசத்துல பறந்து லங்கைக்கு போக போகுது. என்ன கேள்வி கேக்குறேன் நீ? சின்ன பசங்களுக்கு கூட தெரியுமா இது குழந்தைங்களுக்கான தொட்டில். தொட்டில் இருக்கு, ஆனா மகன் எங்க? என்ன மகன்? இந்த வீட்டுக்கு ஒரே மகன் இதான், இவ இருக்கானே குண்டப்பா. நான் ஆம்பளை. அர்ச்சு, ஆம்பளைய பாரு.
இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்க போகுது. ஐயோ, இங்க பாரு சாரதா, குழந்தைங்கிறதுலாம் கடவுள் கொடுக்கிற வரம். அம்மா மூலமா தான் வரும். அதாவது அந்த தேவி நமக்கு கொடுப்பா. அதெல்லாம் தானா வர விஷயம். அனாவசியமான பேச்செல்லாம் பேசாத. அப்படி செஞ்சா பிரயோஜனமா இருக்காது. அதுக்காக தான் நான் இன்னொரு யோசனைய கையாள போறேன். என்ன யோசனை? ஓஹோ, இப்ப வேண்டாமா, சாப்பிட்டுட்டு வேணா சாப்பிடுறேனே. இது சாப்பிடுறதுக்கு இல்ல, இது ஒரு இடத்துல வச்சுட்டு வரணும். ஆலமரத்தோட அடியில வச்சுட்டு வரணும். கங்கு பாபா தான் அவரோட ஆசீர்வாதத்துல இதை கொடுத்தாரு. இதனால நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தையோட சத்தம் கேட்க போகுது. சாரதா, அன்னாசி பழத்தோட தோல்ல முள்ளுங்க தான் இருக்கும், குழந்தைங்க இருக்காதுமா. இதுக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அது இருக்கட்டும், இந்த கங்கு பாபா யாரு? பாபா கங்கு கஹன். நீ பழத்தை சாப்பிடு, மரத்தை சாய்க்காத. இத ஆலமரத்தோட அடியில வச்சுட்டு வந்துரு. அதோட பலன் தானா வந்து சேரும். கங்கு பாபா ஏதாவது வரன் கொடுத்தாருன்னா அது நிறைவேறியே தீரும். அவரு ரொம்ப அதிசயமானவரு. ஆஹா, ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க அறிவாற்றலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு யோசனை கொடுத்திருக்காரு. இருங்க, ஆமா, இங்க பக்கத்துல ஆலமரம்லாம் எதுவுமே கிடையாதும்மா. அதனால விட்டுடுங்க, போகட்டும். இருக்கு, அது சுடுகாட்டுக்குள்ள இருக்கு. அது ஒரு பெரிய ஆலமரம். நீ அர்த்த ராத்திரியில அந்த இடத்துக்கு போய் இத அங்க வச்சுட்டு வந்துரு. இல்ல 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 இல்ல, என்னால அதெல்லாம் முடியாதுமா. வேண்டாமா, என்ன விட்டுடுமா. சுடுகாடுக்கெல்லாம் போக சொல்றியம்மா, அதுவும் அர்த்த ராத்திரியில. ஏமா, குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக நீ பெத்த குழந்தைய பலி கொடுக்க துணிஞ்சிட்டியாமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, வேண்டாமா. ஆஹா, புரிஞ்சுக்கிட்டியா? சந்தோஷம். நீ அங்க போய் தான் ஆகணும்பா. நீ எப்படி போகாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். ஆமாமா, இவர் எப்படி போகாம இருக்காருன்னு நானும் பாக்குறேன். எடுத்துக்கோங்க. ஆமா சாரதா, நானும் அதைத்தான் சொல்ல வரேன். நான் மட்டும் சுடுகாட்டுக்கு போனா அந்த யம தர்மையும் உசுர எடுத்துருவான். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதை எடுத்துட்டு போய் ஆலமரத்து கடையில வச்சுட்டு வாங்க. ஜாக்கிரதையா எடுத்துட்டு போய் வச்சுட்டு வாங்க, தொலைச்சிடாதீங்க. அப்புறம் இத சாப்பிட்டுட கூடாது. ஆமா ஆமா, சாரதா. குண்டப்பா, ராமா, இது பயங்கரமான பிரச்சனை தான். பயங்கர பிரச்சனை இல்ல பட்டு, கங்கு கஹன், அந்த கங்கு பாபாவால வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் உன்னையே தேடிக்கிட்டு வருது? இனிமேதான் பிரச்சனையே வரப்போகுது. நான் மட்டும் இவங்க சொன்ன மாதிரி ஆலமரத்து கீழே இதை கொண்டு போய் வச்சுட்டு வரலன்னு சொன்னா பெரிய பிரளயமே வெடிக்கும். அட, நான் தான். பட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏற்கனவே பயந்து போயிருக்க, நீ வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்கிய. நீ ஒண்ணும் பயப்படாத, பக்கத்திலே சுடுகாடு இருக்குல்ல, ஏதாவது பூதங்கீதமா இருக்கும். பயமூடு. பூதம் இல்ல, பூதநாதர். அங்க பாரு. என்ன பண்டித ராமகிருஷ்ணா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு, நானா? இல்ல, நீதான். அது ஒண்ணு இல்ல குருநாதா, எனக்கு தூக்க வரல இல்லையா, அதனாலதான் சும்மா நடைப்பயிற்சி பண்ணலாமே நீங்க வந்த, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த இடத்துல என்னங்க வேலை? யாரு, நானா? வேற யாரு, நீங்க தான். எனக்கு என்ன தெரியுமோ அதை பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லுங்க, என்னது? என்ன இங்க என்ன பண்ண வந்தீங்க? சாதகம். இந்த அன்னசி பழம் எதுக்கு? அதாவது அது வந்து நடைப்பயிற்சி பண்ணா நமக்கு பசிக்கும் இல்லையா, அதான்
பசிய போக்க கையோட நான் இந்த அன்னாசி பழத்தை எடுத்துட்டு வந்துட்டேனுங்க. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு வேற சொல்லிருக்காங்க. அப்படியா விஷயம்? ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா என்ன? ஓ, நடைப்பயிற்சி பண்ணு. நீங்களும் ஆரம்பிங்க. என்ன பண்ணணும்? நீங்க பண்ண வந்ததுதான். என்ன பண்ண வந்தேன்? சாதகம் குருதேவா. சாதகம் பண்ண வந்தேன்ல. அப்ப போலாமா? கிளம்பு. உத்தரவு வாங்கிக்கிறேங்க. வணக்கம். கிளம்புங்க. நீ போ. சரிங்க. இந்த வருணமாலா இருக்காளே, என் உயிரோட விளையாடுறதே இவளுக்கு பொழப்பா போச்சு. இப்ப எதுக்குமா அடிச்ச? நான் என்ன தப்பு பண்ண இப்படி அடிக்கிறிய? நேத்து நீ ஆலமரத்துக்கு அடியில அன்னாசி பழத்தை வச்சியா இல்லையா? ஆமா வச்சேன். இவகிட்ட கேளுங்களேன். என்ன தூங்க விடுறீங்களா? என்கிட்ட ஏன் கேட்கணும்? எனக்கெல்லாம் அதுவும் தெரியாது. நான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். அம்மா, நான் நிஜமாவே அங்க போனம்மா. அந்த மரத்துக்கு கீழே நீ கொடுத்த பழத்தை நீ சொன்ன மாதிரியே நான் வச்சுட்டு தான் வந்தேன். சரிங்களா? சந்தோஷமா? இப்ப என்ன கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்க விடுங்களேன். நல்லா தூங்கிட்டே இரு. நீ இப்படி தூங்காம இருந்திருந்தா எங்களுக்கு பாபா கங்குகஹனோட உதவி நிச்சயமா தேவைப்பட்டிருக்கவே பட்டிருக்காது. நானும் தாச்சு விடுங்க. என்னால பொறுத்துக்கவே முடியலடா மணி. நம்ம 2 பேரும் எழுப்பி விட்டுட்டு பிரயோஜனமே இல்லாத வேலையை சொல்லி அனுப்பியிருக்கா பாத்தியா அவன்? எனக்கு தரையில படுத்தாலே சரியா தூக்கம் வராது. ஆனா அந்த வேலையை தான் அந்த கிழமை சொல்லுடா. மணி, என்னடா அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அங்க யாரும் அன்னதானம் பண்றாங்க போல இருக்குடா. வா வா. சொல்லுங்க, என்னோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சொல்லுங்க. இல்லன்னா நான் என்னோட மந்திர சக்தியால உங்க எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன். என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க. வழி விடுங்க. கனிமணி வரணும், வழி விடுங்க. நீ யாருன்னு சொல்லுப்பா தம்பி. முட்டாளுங்களா, நீங்க எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்களா இந்த கிரகத்துல இருந்து தான் வந்திருக்கோம். மனுஷங்களை பார்த்ததே இல்லையா என்ன? என்ன பார்த்தா வீட்டு கிரகவாசி மாதிரி தெரியுதா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஏய், நான் நேத்து தான் பிறந்தேன். எனக்கு இன்னும் பேரு கூட வைக்கல. அப்படியா? என்னோட அப்பாவால மட்டும்தான் எனக்கு பேரு வைக்க முடியும். அப்படியா? இருக்கட்டும். அப்படின்னா உங்க அப்பாவோட பேரு என்னன்னு எங்க கிட்ட சொல்லு. அடடா முட்டாளுங்களா, ஏன்டா அப்படி கோமாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னோட பேரே என்னன்னு தெரியாதப்போ என் அப்பாவோட பேரு எனக்கு எப்படிடா தெரியும்? முட்டாளுங்களா. கிட்ட வா. சொல்லுங்க, என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லுங்க. இல்லன்னு வைங்க உங்க எல்லாரையும் நான் பஸ்பமாக்கிடுவேன். ஏ மணி, கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. கொஞ்சம் இரு. இங்க பாரு தம்பி, உனக்கு உன்னோட பேரு ஞாபகம் இல்ல, உங்க அப்பா அம்மா பேரு ஞாபகம் இல்ல. ஆனா நீ எந்த ஊர்ல எந்த தேதியில பிறந்தன்னு உனக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்கல. அதை மட்டும் இப்போதைக்கு எங்க கிட்ட சொல்லு, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நான் கண்ணை திறந்து பார்த்தனா நான் ஏதோ ஒரு சுடுகாட்டுல ஆலமரத்துக்கு கீழே இருந்தேன். ஆலமரத்துக்கு கீழையா? அப்பனா நீ சொல்ற அந்த ஆலமர சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கே அதுவா? அதுதான் சொல்றேன். மணி, இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? புரிஞ்சது. அமைதி. நீ இப்ப சொல்றது உண்மையாவே பொய் தானே?
யார பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்ற? கிட்ட வா. எதுக்கு மணி? இதுக்கப்புறம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது கண்டிப்பா அந்த கிழவனோட பையன் தான். உன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எதை பத்தி கவலைப்படாம எங்க கூட கிளம்பி வா. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறோம். போலாம். வா என் தங்க குட்டி. இப்ப சந்தோஷமா? அப்புறம் மாதிரியே இருக்கா? நான் உங்க 2 பேர்கிட்டயும் போய் தான் சொன்னேன். ஏன்னா நான் பிறந்தது இன்னைக்குதான். எனக்கு மந்திரமும் தெரியாது, யாரையும் பஸ்மமாக்கவும் தெரியாது. டேய் மணி, இப்ப நான் 100% உறுதியா சொல்றேன், இவன் அந்த கிழவனுக்கு பிறந்த மகனே தான்டா. எனக்கு சந்தேகமே இல்ல. உங்களுக்கு என்னோட அப்பா யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன். அவரு எப்படி இருப்பாரு? உன்ன மாதிரியே பார்க்க ரொம்ப அசிங்கமா தான் அவரு இருப்பாரு. அவரும் உன்ன மாதிரி தான். ஆனா அவர் கொஞ்சம் உயரமா இருப்பாரு தெரியுமா? அதை தவிர உங்க 2 பேருக்கும் வேற எந்த வித்தியாசமும் இல்ல. கண்டிப்பா இருக்கும். அவர் என்னோட அப்பாவாச்சே. நான் இன்னைக்கு தானே பிறந்தேன். ஓம். குருஜி, குருஜி எங்க இருக்கீங்க? இதோ பாத்தியா, அழகா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் உங்க அப்பா. பாத்துக்க நல்லா. இவரு சாதாரண ஆள் கிடையாது. இவரு பண்டிதர் தாத்தாச்சாரியார். அப்புறம் இவங்க தான் உன்னோட பாசமான அம்மா. நல்லா பாத்துக்க. முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்க. வாங்க வாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அப்பா யார் பாணி? என்னடா இது? குருஜி, என்ன இதுன்னு கேட்க கூடாது, யாரு அதுன்னு தான் கேட்கணும். கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா, நாமளே புட்டு புட்டு வச்சிடலாம். இவரு உங்களோட பையன். என்ன திறந்து போடுறாரு? குருஜி, என்ன இதுன்னு கேட்க கூடாது, அது யாரு அதுன்னு கேட்கணும். கேட்க வேண்டிய அவசியமே இல்லடா, நாமளே புட்டு புட்டு வச்சிடலாம். அது உங்களோட பையன் தான் குருஜி. என் பையனா? ஆமா, பையன்டா. உங்க பையன்தான். எவ்வளவு நாளா எங்க பாருந்தீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உங்களை தேடி தேடி நான் களைச்சு போயிட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, இதெல்லாம் என்னது? இது கூட்டு பொரியல். இது 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 என்ன? அது பருப்புப்பா. சுத்தமான நெய்யை ஊத்தி இருக்கு. வச்சு குழந்தை குடிங்க குடிங்க. உங்களுக்கு இல்லாததா மிச்சம் மிதி இருந்தா கொடுங்க. அவசரப்படாத கண்ணி, நானும் தான் இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. மொத்தத்தையும் காலி பண்ணிட்டியே. உன்னை அப்படியே பஸ்மமாக்கிடுவேன். வேண்டாம் குருஜி, அப்படிலாம் நீங்க பண்ணிடாதீங்க. இப்ப கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்ல. இதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் இல்ல, இந்த மொத்த சொத்துக்கு இவர் தான் ஒரே வாரிசு. அதாவது உங்களுக்கு கொல்லி வைக்க போறவர் இவர் தான். ஒரே மகன் வாரிசு. ஆமா குருஜி, சுடுகாட்டுல இருக்கிற ஆலமரத்துக்கு கீழே நீங்க ஒரு பப்பாளி பழத்தை வச்சுட்டு வந்தீங்கல்ல, அதுல இருந்து தான் இவர் உருவாகி பிறந்தாரா. இதுதான் உங்களோட பையன். அப்பா கிட்ட பேசுவோம். தலையிலே தக்காளி கட்டுங்க. உப்பு மட்டும் தூக்குங்கப்பா. இறங்கடா. அப்படியே ஒண்ணு வச்ச நான் பாத்துக்க. பாத்து. அப்பாவா? நான் எப்பறம் உனக்கு அப்பாவாவேன்? ஆகா குருஜி, எதுக்காக நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இவன் உங்களுடைய பையன் தான். ஏன், உங்களுக்கு எவ்வளவு மட்டமான பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு? இல்ல இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கோ, அது எல்லாமே இந்த பையனுக்கும் அப்படியே அச்சேசலா என்னடா இருக்கு. கண்டபடி உளறீங்க? இந்த பிராணியை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பிராணியா? அப்பான்னு கூட பார்க்காம பஸ்பமாக்கிடுவேன். என்னையே நீ பஸ்மமாக்கிடுவியா? வேண்டாம் சுவாமி, நீங்க இவனை நல்லா உத்து பாருங்களே. இவனோட முகஜாட பாவனை எல்லாமே கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமே அப்படியே உங்களையே உரிச்சு வச்சிருக்கான். இவன் நிச்சயமா நம்ம புள்ளதான் சுவாமி. அம்மா, அட்டை மாதிரி இப்படி ஒட்டிக்கிறான். என் செல்ல பையன். அம்மா, இப்ப நான் என்னம்மா பண்ண? எதுக்கு அடிச்ச? வலிக்குது. வெளியில தானே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னை நான் இன்னைக்கு விடவே மாட்டேன். அம்மா வலிக்குது. வேண்டாமா அம்மா, போதுமா போதும்.
குருதேவாக்கும் குரு மாதாக்கும் ஒரு பையன் கிடைச்சிட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? ஏ சிவ 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 சிவா, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? போய் அவங்க கிட்ட கேளுங்க, வேணும்னா அடிங்க. குரு மாதா சொன்ன மாதிரியே குருதேவா அந்த பப்பாளி பழத்தை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்துல வச்சுட்டு வந்துட்டாரு. அதனால இந்த பாபாவோட ஆசீர்வாதத்தால உங்களுக்கு ஒரு பையனும் கிடைச்சிட்டான். என்னது? அதுக்குள்ளேயுமா? ஏதோ பழம் பழுத்து மரத்துல இருந்து கீழே விழுந்த மாதிரி சொல்றீங்க, எப்படி முடியும்? இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா என்ன? இது எல்லாமே கங்கு பாபாவால தான் சாத்தியமாச்சு. நானும் ஒரு அனாசி பழத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அதை கொண்டு போய் ஆலமரத்துக்கு அடியில வைக்க சொன்னல. ஆமா ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும்? வெச்சீங்களா? நீங்க வைக்கவே இல்ல தானே? வச்சிட்டேன் சாரதா. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இன்னும் பையன் கிடைக்கல? அடியே, உனக்கு இன்னும் பையன் ஏன் கிடைக்கலன்னு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்லுவேன்? போய் அந்த சிங்கிச்சிக்கா பாபா கிட்டே கேளு. போவே. அதான் அந்த கங்கு பாபாவை சொல்றமா, கங்கு அவர் பதில் சொல்லுவாரு. அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஏதோ கெட்டு போன பழத்தை கொடுத்து அனுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். கங்கு பாபா அனாவசியமா பொய் எல்லாம் சொல்ல மாட்டாரு. நீதான் அனாவசியமா பொய் சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இத கொடுப்பே நான் என்னன்னு சொல்லுவேன். ஆஹா, இப்படியும் வராங்களே. அச்சோ, வேண்டாம், விட்டுருமா, வலிக்குது வலிக்குது. வருணமாலா, இவன் நம்மளோட பையனா எப்படி இருக்க முடியும்? நான் பார்க்க எவ்வளவு உயரமா இருக்கேன், ஆனா இவன் குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கான். இவ்வளவுண்டு இருக்கானே. குருஜி, அவர்தான் இன்னும் சரியா வளரல. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி ஊரடிச்சு ஒலையில போடுற ஒரு பெரிய பண்டிதரை வளர்ந்து காட்டுவாரு. வாய் முடுங்கடா. எப்படிப்பட்ட பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு தெரியலையே. இவன் கண்டிப்பா ஒரு மோசக்காரனா இருக்கணும், துஷ்டனா இருக்கணும், அல்பமா இருக்கணும். என் பையன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவர் உங்க பையன் குருஜி. டேய், ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வைக்கிறதுனால மட்டும் குழந்தை பிறக்காதடா, தெரிஞ்சுக்கங்க. அப்ப இது எப்படி? இப்படி வாடா, வெளியே போ, வெளியே போ. என் மகனை விடுங்க சுவாமி. வாடா. என் மகனை விடுங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? இவன் நம்மளோட மகன். நம்மளோட மகனையே நீங்க வெளியில போ சொல்றீங்களா? உங்களுக்கு என் பக்தி மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அத கண்டிப்பா என்னால பொறுத்துக்கவே முடியாது. அம்மா பூமி மாதா, பூமி மாதா, என்னையும் உங்க மடியில ஏத்துக்கோங்க பூமி மாதா. உடனே பிளவை ஏற்படுத்துங்க பூமி மாதா. போகாதீங்க, என்ன தவிக்க விட்டு போயிடாதீங்க. நான் உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேம்மா. என்னை விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இன்னும் உங்களோட பாசத்தை கூட நான் புரிஞ்சுக்கலையே. இல்ல, என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்னோட சுவாமிக்கு, என்னோட பிரபுவுக்கு என் பக்தி மேல பெரிய சந்தேகம் ஏற்பட்டுடுச்சு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. பூமி மாதா, பூமி பழக்க பாக்குது குருமாதா, அதுக்குள்ள போக போறாங்க. போக விடாம பண்ணுங்க குருஜி. அமைதியாரு வருணமாலா, அமைதியாரு. நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். என்ன சம்மதிக்க போறீங்க சுவாமி? இவனை நான் என் பையனா ஏத்துக்கிட்டு தொலைக்கிறேன். என் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா தான் சொல்றேன். அப்படி போடு. அப்ப மனசார என்ன உங்க பையனா ஏத்துக்கிட்டீங்களா? சுவாமி, நீங்க என்ன சரியான நேரத்துல தடுத்துட்டீங்க. இல்லனா நான் இந்நேரம் உங்க ரெண்டு பேரையும் பிரிஞ்சு பூமி கடியில போயிருப்பேன். அப்படி நடந்திருந்தா சந்தோஷம். நீங்களும் ஏன் அளவுக்கு தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா சரியா சொன்ன. நீங்க என்ன ஏத்துக்கிட்டதே எனக்கு போதும்பா. ஏய், இந்த மாதிரி சேட்டை எல்லாம் என்கிட்ட பண்ணாத, புரியுதா? சாப்பிட போவோம் பாரு. இவன் ரொம்ப விசித்திரமானவனா இருக்கானே. இது உங்களோட அழகான வாரிசாச்சு குருஜி. அப்பா, நீங்க ஒரு வேலை செய்யுங்க. என்ன செய்யணும்? எனக்கு இன்னும் எந்த பேருமே வைக்கல. நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க. ஆமா ஆமா, அவர் சரியா தான் சொல்றாரு. நாங்க வேணா அதுக்கு ஆலோசனை சொல்லலாமா? அதாவது இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? லம்பட்டாச்சாரி. லம்பட்டா? இல்ல 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 மணி, இவருக்கு லம்பட்டாச்சாரியார் கிடையாது. இவர் ஆலமரத்துக்கு அடியில இருந்து தானே வந்தாரு. அதனால இவருக்கு ஆலமர ஆச்சாரியார் பேர் வச்சிடலாம். ஆலமர ஆச்சாரியா? இவன் ஒரு பவித்திரமான பழத்துல இருந்து உருவாகி இருக்கான்ல, அதனால இவன் பேரு பப்பாளிச்சாரின்னு வச்சிடலாம். இல்ல இல்ல சுவாமி, இவன் இன்னும் குட்டியா தானே இருக்கா, அதனால இவனுக்கு பேரு குட்டியாச்சாரின்னு வச்சிடலாம். என்ன சொல்ற? இவன் ஜென்மத்துக்கும் வளர மாட்டானா என்ன? நீங்க கவலைப்படாதீங்க பிரபு. இவன் வளர்ந்ததும் திரும்பவும் பேரை மாத்தி பெரிய ஆச்சாரின்னு வச்சிடலாம். என்ன கண்ணா சொல்றேன்? உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகான பேரு. நீங்க என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நான் சாதகம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எங்க போறீங்க? ஐயோ, என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்கப்பா. வாயை மூடிட்டு இங்கேயே உட்கார்றேன். அம்மா, அப்பா விட்டுட்டு போறாருமா. என்னையும் கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. நான் அப்பா கூட போகணும். அமைதியாரு. இல்ல, உங்க அப்பா சாதகம் பண்றதுக்காக போயிருக்காரு. சீக்கிரம் திரும்பி வந்துருவாரு. இல்ல, நானும் அப்பா கூட போவேன். என்ன போவிடுங்க. இரு தம்பி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப உங்க அப்பா எங்க போயிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை அப்புறமா அங்க கூட்டிக்கிட்டு போறேன். என்ன அப்படியே உன் கவனத்தை சாப்பாட்டு மேல திருப்பு, நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடலாம். ஐயோ அம்மா சாரதா,
உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா திரும்பவும் அந்த பாபா கிட்ட போய் வேற ஒரு நல்ல பழமா வாங்கிட்டு வாங்க. நான் மறுபடியும் என் உயிரை பணயமா வச்சு இன்னைக்கு ராத்திரியே சுடுகாட்டுல அந்த மரத்துக்கு கீழே அதை வச்சுட்டு வந்து தொலைகிறேன். அந்த பாபா பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாரு. போய் தொலையட்டுமே, நல்ல விஷயம் தானேமா. இது வரைக்கும் என்னைக்காவது ஆலமரத்துக்கு கீழே இப்படி பழத்தை வச்சு அதுல குழந்தை பிறந்தது உண்டா? அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை. பாத்தீங்களாமா அந்த மகான் கங்கு பாபு ஒரே ராத்திரியில ஒருத்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிற அளவுக்கு செய்யற ஒரு மகான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேல இவருக்கு கொஞ்சம் கூட பக்தியே கிடையாது. இவர் போய் சொல்லிட்டு இருக்காருமா. இவர் அன்னாசி பழத்தை அங்க வச்சிருக்கவே மாட்டாரு. இவரே சாப்பிட்டு முழுங்கி இருப்பாரு. இல்ல எனக்கு நடுராத்திரியில பசிக்காது. நீ அன்னாசி பழம் சாப்பிடுறியா? ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா இதே மாதிரி தான் இவரும் சாப்பிட்டுப்பாரு. அம்மா இன்னைக்கு இவராலதான் எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. அதோட உங்களுக்கும் பாட்டி ஆகிற பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. உன் வாசலை தேடி வந்தேன், என் அன்பை முழுசாய் தந்தேன். கதவை தர அன்பே. திறக்க மாட்டேன். ஏம்மா அப்படி சொல்ற? நான் அப்படி என்னம்மா பெருசா தப்பு பண்ணிட்டேன்? என்ன வாசல்ல நிக்க வச்சிட்டிய, எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? இனிமே உங்க வார்த்தை ஜாலத்துல நான் விழறதா இல்ல. அப்ப சிங்கார வலையில வந்து விழுந்துரு. நீங்க தானே சொன்னீங்க என் மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு. ஆமா, அது உண்மைதான். அப்ப அது உண்மைதான்னா உங்களுக்கு பையன் எப்படி வந்தான்? இந்த செய்தி இவ வரைக்கும் வந்துருச்சா? இத பாருமா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்ன அவன் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடுறேன். என்ன நம்பு, கதவை தர. இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல. உங்க சேட்டையை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த நகரத்துல இன்னும் உங்க பசங்க எத்தனை பேர் துள்ளி குதிச்சு விளையாடுறாங்களோ. என்ன சொல்ற? ஆனா என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இவன் என்னோட பையனே கிடையாது. நான் வர்ணமாலாவோட பிடிவாதத்தை தாங்க முடியாம ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வச்சுட்டு வந்தேன். அதோட பலன் தாமா இது. ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கதவை திறக்க மாட்டேன், போங்க. இது பாருமா, தயவு செஞ்சு கதவை தர. நான் உன்னோட தோல்ல சாஞ்சி என் சோகத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. நீ இங்க எதுக்காக வந்த? என்ன பண்ண சொல்றீங்க குருஜி? இவர் ரொம்ப அடம் பிடிச்சானா, அதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். அதனால தான் வயசான காலத்துல நீங்க பெத்த இந்த உத்தம புத்திரனை அழ வைக்க மனசு வரல குருஜி. உங்க 2 பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீங்க இந்த கதவை திறக்க வைக்கணும்னு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாமா, கண்டிப்பா அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தள்ளி போங்க. நான் ஏன் தள்ளி போகணும்? மண்டை என்ன இது? மன்னிச்சிருமா. ஐயோ, மனசுல இருக்கிறதெல்லாம் இவ தீத்துடுறா. நல்லா வேணும். அப்பா, எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க, அப்பாவும் கிடைச்சிட்டாரு. அப்புறம் உங்க மூலியமா தான் எனக்கு அக்காவும் கிடைச்சிருக்காங்க. அதோட அக்கா அம்சமாவும் இருக்காங்க. அக்காவா? என்னது? இல்ல, இது உன்னோட அக்கா கிடையாதுப்பா. அக்கா இல்லனா இது யாரு? நாங்க சொல்றோம் தம்பி குட்டி. சொல்ல மாட்டியே. இவ சௌதாமணி தேவி. இவ என்னோட அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ விஜயநகரத்தோட ராஜ நர்த்தகி. ராஜ நர்த்தகியா? ஆனா நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது சாதகம் பண்ண போறதா தானே சொல்லிட்டு கிளம்புனீங்க. அதத்தானே நான் இப்ப இங்க பண்ண வந்திருக்கேன். இல்ல, அதாவது அதுக்கு தான் கிளம்புனேன். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? இவங்க வீட்ல என்ன வேலை?
சொல்லுங்க. அது என்னன்னா அது நான் சொல்றேன். என் வீட்டு கதவு வெளிப்பக்கமா போட்டிக்கிச்சு, அதனால நான் உதவிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப என் குரல் கேட்டு இவர் இங்க வந்துட்டாரு. அப்புறம் தான் உன் உதவியால கதவு திறந்ததே. இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு சௌதாமினி? ரொம்ப பேசாத, வீட்டுக்கு கிளம்பு. என்ன நீங்க சாதகம் பண்றதுக்கு நீங்க தான் இங்க இருந்து கிளம்பி போகணும். ஆமா, அப்ப என்னையும் கூட கூட்டிட்டு போங்க, நானும் சாதகம் பண்ண கத்துக்குவேன்ல. இத பாருப்பா, நீ இன்னும் சின்ன பையன். நீ பெரிய ஆள் ஆனதும் அதை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். கிளம்பு, வீட்டுக்கு போ. போங்க போங்க, இனிமே இந்த வீட்டு பக்கமா திரும்பி கூட பார்க்காதீங்க. அது ஏன்னா இப்பதான் பிரச்சனை எதுவும் இல்லல்ல, அதனாலதான். என்னடா ஒரே மாதிரி பண்றானுங்க ரெண்டு பேரும். வாடா. இது பாருப்பா, நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறியா? ஆனா தனியா எப்படி வீட்டுக்கு போறது? நான் போற மாதிரி தான். நீங்க போவீங்க, நான் சின்ன பையன்ல, நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க. நான் இப்ப அரசவைக்கு போகணும். சரி, நானும் வரேன். வரக்கூடாது. நானும் உங்க கூட வருவேன். இது வரைக்கும் அரசவையே நான் பார்த்தது இல்ல. அரசவைக்குள்ள சிறுவர்கள் வரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சொல்றத கேளு. நீ இப்ப சின்ன பையன், பெரியவனானதும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன நல்ல பையன்ல? கிழவன் கொஞ்சம் இருந்த பாத்தியா? போலாமா? போலாம் குருஜி. என்ன குருஜி? வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் வணக்கம் ஆச்சாரியாரே, நான் கேள்விப்பட்டேன். பேசாத, பேசாம இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை பஸ்பமாக்கிடுவேன். உன்னை நிரந்தரமா கூண்டுல அடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், நான் வாயே திறக்க மாட்டேன். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! குருதேவா. மகாராஜா, சமீபத்துல விஜயநகரம் மொத்தமும் ஒரு விஷயத்தை பத்தி. அதெல்லாம் போய் மகாராஜா. ஜனங்களுக்கு வெட்டியா பேசுறத தவிர வேற வேலை எதுவுமே இருக்க மாட்டேங்குது மகாராஜா. அது நான் வருணமாலாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, பப்பாளி பழத்தால போய் குழந்தைய உருவாக்க முடியுமா? குருதேவா, என்ன மரம்ங்கிறீங்க, பப்பாளி பழம்ங்கிறீங்க, ஒன்னும் புரியலையே. என்ன சொல்றீங்க நீங்க? மகாராஜா, நீங்க தானே விஜயநகரத்துல ஒரு விஷயம் பரவலா பேசப்படுதுன்னு சொன்னீங்க. அதான். ஆமா, விருந்த பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். விருந்தா? ஆமா குருதேவா, நீங்க ஏதோ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். குருமாதா நேர்ல மகாராணி சின்னாதேவியையும் மகாராணி திருமலம்பாவையும் விருந்துக்கு அழைச்சாங்களே, அதுக்கிடையில இந்த பப்பாளி பழமும் பாலகனும் எங்க இருந்து வந்தா? ஆமா, விருந்துதான் மகாராஜா. விருந்துக்கு அழைக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பப்பாளிய அது ஒரு சில பாலகர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். குருமாதா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த விருந்த நீங்க ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது நல்ல செய்தியா? மகாராஜா, உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், வருணமாலா என்னோட தர்ம பத்தினி. விஜயநகரத்தோட நன்மைக்காக அவ எத்தனையோ விரதங்கள் இருந்திருக்கா, எத்தனையோ வேண்டுதல்களை செஞ்சிருக்கா. அதே மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதலா இருக்கலாம். அவளுக்கு கடவுள் நேரடியா தோன்றி ஆசீர்வதிச்சிருக்கலாம். அற்புதம், அற்புதம். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். நான் நிச்சயமா என் குடும்பத்தோட அங்க வருவேன். அது எங்களோட பாக்கியம் மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, இன்னைக்கு அரசவையோட செயல்பாடுகளை ஆரம்பிங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நில்லு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சாரியாரே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அட, நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி.
ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மகாராஜா, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு. என்ன வீட்டுக்கு போகணுமா? நானா? உங்ககிட்ட சொல்லல, அவங்கிட்ட சொல்றேன். குருதேவா, நீங்க வயசுல பெரியவரு, நீங்க என்ன டே வீட்டுக்கு போடான்னு கூட சொல்லலாம். ஆனா காரணமே இல்லாம எதுக்கு என்ன அனுப்புறீங்க? அரசவையுடைய நிர்வாகங்கள் இப்பதானே ஆரம்பிக்குது. குருதேவா, உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? மகாராஜா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருக்கேன் மகாராஜா. உன்னை என்ன பண்றேன் பாரு. எங்க அவன்? அங்கே நில்லு, அசையக்கூடாது. நான் எங்க அசைகிறேன் ஆச்சாரியரே? நான் மூச்சு இழுத்து விடும்போது என் வயிறு அசையுது. குருதேவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்கதான் இருக்கியா? ஒண்ணு நில்லு. ஏய் ஏய், ஓடாத ஓடாத, நில்லு. ஏய், வீரர்களே, பிடிங்க அவனை. ஏய், யாரும் என்கிட்ட வராதீங்க, இல்லனா என்னோட மந்திர சக்தியால உங்க எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன். பாத்தியா, பஸ்பம் ஆக்கிடுவானா? இது வரைக்கும் உங்க அப்பா கிழவனால எதுவும் கிழிக்க முடியலையா, அதுக்குள்ள இவரு பெருசா பேச வந்துட்டாரு. ஏமாத்துக்கார அப்பனோட ஏமாத்துக்கார புள்ள. ஏய், உன்னை நான் வீட்டுக்கு போவதானே சொன்னேன். மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. என்ன அப்பாவா? என்னது அப்பாவா? வாழ்த்துக்கள் ஆச்சாரியரே. குருதேவா, யார் இந்த பாலகன்? எதுக்காக இவன் உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கான்? ஓஹோ, குருதேவரோட இந்த பையனை பத்தி தான் அம்மாவும் சாரதாவும் சொல்லிட்டு இருந்தாங்களா?